இந்திய சினிமாவில் இதுவரை யாராலும் செய்ய முடியாத ஒரு சாதனையை பல ஆண்டுகளுக்கு முன்பே நடிகை ஒருவர் செய்துள்ளார். ஒரே வருடத்தில் இவர் நடித்த 12 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகியுள்ளது. இன்றும் இந்த சாதனையை வேறு எந்த நடிகையாலும் முறியடிக்க முடியவில்லை. இந்த மிகப்பெரிய சாதனையை படைத்த நடிகை வேறு யாரும் இல்லை, நடிகை திவ்யா பாரதி தான். பாலிவுட் சினிமாவில் 12 வயதில் அறிமுகமானவர். பின் மாடலிங் துறையிலும் நுழைந்தார். 14 வயதில் மாடலிங் உலகில் என்ட்ரி கொடுத்த நடிகை திவ்யா பாரதி இயக்குனரும் தயாரிப்பாளருமான சதித் நதியத்வாலாவை திருமணம் செய்து கொண்டார். 1990ஆம் ஆண்டு இவர் தமிழில் வெளிவந்த நிலாப்பெண்ணி என்ற படத்தில் நடித்திருந்தார். பின் தெலுங்கில் பாபிலி ராஜா என்கிற படத்திலும் நடித்திருந்தார். அத்தோடு பாலிவுட் பக்கம் கவனம் செலுத்திய நடிகை திவ்யா பாரதி தொடர்ந்து பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்தவர். இதில் இன்றளவும் வேறு எந்த நடிகையாலும் முறியடிக்க முடியாத சாதனை என்றால் ஒரே வருடத்தில் திவ்யா பாரதி நடிப்பில் 12 படங்கள் வெளியானதுதான். இத்தகைய மாபெரும் சாதனையை படைத்த நடிகை திவ்யா பாரதி தன்னுடைய 19வது வயதில் மரணமடைந்திருந்தார். 1993ஆம் ஆண்டு தன்னுடைய வீட்டின் பால்கனியில் இருந்து கீழே விழுந்து இறந்ததாக சொல்லப்படுகிறது. ரசிகர்களின் மனம் கவர்ந்த நாயகியாக வலம் வந்த திவ்யா பாரதியின் மரணம் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை தந்தது. இவர் இறந்து 32 வருடங்கள் ஆகியிருந்தாலும் கூட இவருடைய மரணத்தை அவருடைய ரசிகர்கள் யாரும் மறக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.